ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 5:30 மணி ஆகுது. நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி என்ன கோயில் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். நேற்று சபரிமலையை பார்த்தாச்சு, நல்லா தரிசனம் கிடச்சாச்சு. இன்றைக்கி வந்து மருதமலை காலையில் முதல்ல முருகனை தான் பார்க்க போகிறோம். 3 நாளாகவே முருகன் தான் நினைக்கிறேன். காலையில் முதல்ல காலையில் முருகன் தான் முதல் கடவுளை அப்படியே கும்பிட்டு இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பாருங்கள், பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வருவீங்க, வராமல் கூட இருப்பீங்க, வர முடியாததுக்கான சூழ்நிலை கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீடியோவெல்லாம் பார்த்து இந்த ஊரில் இது இருக்குது, இது இருக்குது, சாமி இப்படி இருப்பார், கோயில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து ரசித்து பாருங்கள். வீடியோவை பார்க்கவே மாட்டீங்க. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது இந்த இடத்துலலாம் இருக்குது, ஓகே நம்மளும் போவோம் அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். சரிங்களா? ஓகே, நம்ம மருதமலை கோயிலுக்கு தான் போகிறோம். முதல்ல கீழே அடிவாரத்துலேருந்து பஸ்ஸும் வருது. பஸ்ஸுக்கு செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நடந்தே மலை மேலே ஏறுறோம். சூப்பராக இருக்குது பார்க்க. சைடெல்லாம் வந்து காடு இருக்குது. இந்த பக்கமும் காடு இருக்குது. எனக்கு இதானே பிடிச்சிருக்குது. நடந்து வரோம்ல, இன்னொன்று ஏதாவது ஒன்று விலங்கு ஏதாவது பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் நடக்கிறாங்க, வராது. பழனி கோயிலோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் தூரம். இது வந்து கண்டினியூவாக படி இல்லை, டேப்பராக இருக்குது, அப்புறம் படியாக இருக்குது. வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி மலை, பின்னாடிலாம் மலை இருக்குது பாருங்கள். மலை அழகாக இருக்குது. மருதமலை கோயில் சுற்றி மலை தான் இருக்கும். மூச்சு வாங்குது, கொஞ்சம் அசதியாக இருக்குது. சரி, அப்படியே உட்காந்தாச்சு. நம்ம கூட வந்தவங்கன்னா பின்னாடி வராங்க. நம்ம கொஞ்சம் ஆர்வத்தில் முன்னாடி வந்துட்டோம். அழகாக இருக்குது பாருங்க மலை. இன்னும் அது போயிட்டே தான் இருக்கும் போல். பின்னாடி புலி கிளி ஏதாவது வரும் பார்க்குறேன், வரமாட்டேங்குது. சூரியன் பாருங்க உதிக்க போகுது. இங்கே பாரு, இந்த வழியில் வந்து பஸ்ஸு காரு அதெல்லாம் போகுது. இந்த வழியில் வந்து நம்ம டூர் பஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களா பஸ் வச்சுக்கிறாங்களே, அதில் வந்து காசு கட்டி தான் போகணும். இது அந்த ஓரத்துலேயே வர வழி, படிக்கட்டு வழி. அதில் நம்ம நடந்து வரோம். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். ஏறி வந்தாச்சு, கோயிலுக்கே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கோயில் மேலே வந்தாச்சு. இங்கே தான் பஸ்ஸெல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கோயில் பார்த்தல அப்படியே ஓரளவுக்கு தான் கோயிலை காட்ட முடியுது. உள்ளார வீடெல்லாம் எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. கோயில் எதிரில் மறுபடியும் கோவில் கட்ட போகிறாங்க. மலைக்கு நடுவில் முருகர் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பழைய முருகர். இது இப்போ புதுசாக கட்டின முருகர் கோவில். மேலெல்லாம் அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து எதிரில் இருக்கிற என்ட்ரன்ஸ். இந்த கோவிலுக்காகவே சைடில் வழி, அதாவது ரோடு போட்டிருக்காங்க, கீழே வந்து பஸ்ஸு வர்றதுக்கு. திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்துட்டோம். மலைலாம் பாருங்க. நமது அணியின் தலைவர்கள் வராங்க. ஒடி அருவி கொட்டுதே அடங்க அம்மாலா. இங்கே தான் எடுத்தது, அது தெரியுமா? நம்மளை சுற்றி தண்ணி தான் இருக்குது.
இங்கே பாரு எல்லாமே போகலாம் வாடா. அது கட் பண்ணிடுவேன். தீ மலை தான், மலைக்கு நடுவில் தண்ணி போகுது. பேர் மலையை பேர் அரவிந்தா. ஆடுலாம் மேயுது, அதெல்லாம் பிடிக்காதா மிருகம்? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, குளிச்சுட்டு போயிடணும். 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வெளியில் போட அப்படி கழுத்தை போய் தள்ளிடுவாங்க. இருக்கிற அரை மணி நேரத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போய் வேனில் உட்காந்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க. போலாமா போலாமா? மலையை போடுறோம். வாப்பலாம் வாப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் வந்து திருமூர்த்தி முருகர் கோவில். இந்த கோவிலில் தான் வந்து மலையிலேருந்து தண்ணி பாதி கோயில் அப்படியே மூழ்கிடுச்சு. அப்புறம் வந்து இந்த கோயில் ஸ்பெஷலாக உங்களுக்கு எப்படி தெரியும், எதை சொன்னால் தெரியும் அப்படின்னா, ஜெயம் ரவி படம் இருக்குல்ல, அந்த படத்தெல்லாம் வந்து ஒரு நிறைய சீன் இந்த கோயிலில் எடுத்திருப்பாங்க. இந்த மலையில் அந்த குட்டி பொண்ணு வந்து கொலுசு போட்டு சுத்தம்ல ஒரு பாறை, அந்த பாறையோட காட்டுறேன் வாங்க. இந்த பாறை இது தேடி காட்டுறேன். இந்த கோவில் தான் பாருங்க. இந்த கோவிலை சுற்றி சுற்றி தண்ணி தான் பாருங்க. கோவில் தான் இருக்கு, கோவில் ஓரத்துல தண்ணி போகுது பாருங்க. செம ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. பாறை தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முள் போட்டு அரைச்சிட்டாங்க, ஏன்னு தெரியலையே. இந்த பொண்ணு கொலுசை போட்டுக்கின்னு ஜல்லி ஜல்லி நடந்து வரும் பாருங்க. நமக்கு இந்த ஊரில் இருக்கணும்னு ஆசை, இங்கே இருக்கிறவங்களுக்கு பாண்டிச்சேரி சைடு வரணும்னு ஆசை. எனக்கு இந்த மலை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே மலையை ஒட்டி நம்ம வீடு அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்த தேரம் காணும். இங்கே பாருங்களா, கோவிலை சுற்றி சுற்றி மலை அழகாக இருக்குது. அழகோ அழகு, இயற்கை அழகு. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குட்டியே ஒரு பாறை இருக்குல்ல, இந்த பாறையை தான் அந்த குட்டி பொண்ணு சுற்றி வரும். அது ஒட்டி கோயில் கட்டிட்டாங்க. இந்த பாறை தான் இதை சுற்றி வரும். அந்த பொண்ணு இந்த பாறையை சுற்றி வரும். இந்த பாறையை சுற்றி வரும் கொலுசு போட்டுன்னு. இந்த ரவி அடிக்கிற சீன்லாம் இந்த கோயில் பக்கத்தில் தான் எடுத்தது. மூஞ்சில் வில்லன் குத்துன்னு குத்து வரல. சபரிமலைக்கு வந்தது, ஐயப்பனை பார்த்தது முதல் வரம். ரெண்டாவதாக குற்றாலத்தை விட இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்தது அதை விட
பெரிய பாக்கியம்தான். என்னென்னா நாங்கள் வந்து சாமியும் பார்த்தோம், ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணோம். முதல் வாரம் ஐயப்பர் தரிசனம், 2வது வாரம் இந்த திருமூர்த்தி மலை, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்மளை விட்டு போயிட போகிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பழனிக்கு போகிறோம். பழனிக்கு போயிட்டு ரூம் எடுத்து கொடுப்பாங்க, அங்கே எல்லோரும் தங்கி பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பழனியில் தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் எல்லாமே. நம்ம வீட்டுக்கு என்ன நல்லா தேவையாக வாங்கிக்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் படுக்கலாம். பழனியில் நல்லா குளியல் போட்டாச்சு நம்ம.